ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழிலை எப்படி நம்ம வந்து சிம்பிளாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த தொழில் ஆரம்பிக்க எவ்வளவு செலவாகும், எவ்வளவு லாபம் கிடைக்கின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். வீட்டிலேருந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலை பார்க்கறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய கடை வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய பாதாம் பாலை வந்து எப்படி ரெடி பண்ணி பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த தொழிலை வந்து சைட் பிஸ்னஸாகவும் செய்யலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் தொழிலாக கூட நீங்கள் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியில் போனால் ஜில்லுன்னு ஏதாவது வாங்கி குடிக்கணும், கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. அதனால் இந்த தொழிலில் வந்து நல்ல வருமானம் வந்து எடுக்கலாம். இப்போ என்னென்ன மூலப்பொருள் தேவைன்ட்டு பார்க்கலாம். பால், தண்ணி, சர்க்கரை, எசன்ஸு, இந்த மூலப்பொருள் எல்லாம் தேவைப்படுது. இப்போ எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கு ஒரு தண்ணி சேர்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து கலக்கி நல்லா விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் வந்து 3 ml சேர்த்துக்கணும். 1 லிட்டருக்கு வந்து 1 ml கணக்குக்கு நம்ம வந்து பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 லிட்டருக்கு 3 ml வரைக்கும் நம்ம வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் ஃப்ளேவரை நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் வந்து ரெடி ஆகிடும். இப்போ சின்ன சின்ன பேக்கெட்டில் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம போகாமல் 5 ரூபாய் இந்த மாதிரி பேக்கெட்டில் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். 5 ரூபாய் அளவில் பேக்கெட்டில் பேக் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 பேக்கெட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. பாதாம் பால் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 30 பேக்கெட் வந்து கிடைக்கிது. ஒரு பேக்கெட் நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 30 பேக்கெட்டுக்கு 150 ரூபாய் வருமானம் வந்து கிடைக்கிது. இதில் 30 பேக்கெட் ரெடி பண்ண 70 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. லாபமும் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய் கிடைக்கிது. 1 லிட்டர் பால் எடுத்து 2 லிட்டர் தண்ணி சேர்த்து பாதாம் பால் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80 ரூபாய் லாபம் வந்து கிடைக்கிது. பாதாம் பால் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா பெட்டி கடையில், பேக்கரியில், மளிகை கடையில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன் சைடில் இருக்கிற கடையில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நீங்கள் ரோஸ் மில்க் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ரஸ்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்து சின்னதாக ஆரம்பித்து கை நிறைய வருமானமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.